வணக்கம். புதுவையில் 1000 ரூபாய் கள்ளநோட்டுகள் புழக்கத்தில் உள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொடுத்த புகாரின் பேரில் சிஐடி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுவையில் உள்ள வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் செலுத்தும் பணத்தை 100, 500, 1000 பிரித்து பண்டல் அமைத்து அதை வங்கியின் அதிகாரிகள் சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியில் செலுத்துவார்கள். இந்நிலையில் குறிப்பிட்ட வங்கிகள் சார்பில் ஒரு குறிப்பிட்ட தொகை ரிசர்வ் வங்கியில் சமீபத்தில் செலுத்தப்பட்டது. அப்போது இந்த பணத்தை ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது புதுவையில் இருந்து ஒரு வங்கி சார்பில் செலுத்தப்பட்ட பணத்தில் 500 ரூபாய் கள்ளநோட்டு இருப்பது தெரியவந்தது. இதேபோல மற்றொரு வங்கி சார்பில் செலுத்தப்பட்ட பணத்தில் 1000 ரூபாய் கள்ளநோட்டு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் ஒரு புகார் மனுவை தயார் செய்து அதனை தபால் மூலம் புதுவை சிஐடி பிரிவுக்கு அனுப்பி வைத்தனர். அதனுள் கண்டுபிடிக்கப்பட்ட 500 ரூபாய், 1000 ரூபாய் கள்ளநோட்டுகளையும் வைத்து அனுப்பியுள்ளனர். இதனை பெற்றுக்கொண்ட சிஐடி எஸ்பி ரவீந்திரன் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி சிஐடி போலீசாருக்கு உத்தரவிட்டார். அதன்படி போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வம் மேற்பார்வையில் சப் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி வழக்குப்பதிவு செய்து புதுவை வங்கிகளில் கள்ளநோட்டை புழக்கத்தில் விட்ட மர்ம ஆசாமிகளை வலைவீசி தேடி வருகிறார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஆட்டோ மூலம் சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணிகளின் ஆட்டோ பயணத்தை புதுவை ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, கனடா உள்ளிட்ட 6 நாடுகளில் இருந்து மொத்தம் 28 சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் உள்ள தமிழக பகுதிகளை சுற்றி பார்க்கவும், அப்போது நிதி பற்றாக்குறையால் வளர்ச்சியின்றி காணப்படும் பள்ளிகளுக்கு நிதி வழங்கிடவும் முடிவு செய்தனர். அதன்படி வெளிநாட்டில் உள்ள பிரமுகர்களிடம் நன்கொடை வசூல் செய்து குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கொண்டு இந்தியா வந்தனர். பின்னர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் மூலம் அவர்கள் அனைவரும் ஆட்டோ ஓட்டிட கற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்தன் தலைமையில் ஆட்டோவை ஓட்டிக்கொண்டு புதுவை வந்தனர். பின்னர் புதுவையை சுற்றி பார்த்துவிட்டு புதுவை ரவுண்ட் டேபிள் 70 நிதியை வழங்கிவிட்டு புதுவையில் இருந்து புறப்படும் நிகழ்ச்சியை மேற்கொண்டனர். அதன்படி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆட்டோ பயணத்தை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை கடற்கரை காந்தி சிலை அருகே இருந்து புறப்பட்ட ஆட்டோ பயணத்தை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 13 ஆட்டோவில் மொத்தம் 28 சுற்றுலா பயணிகள் புறப்பட்டனர். முன்னதாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிய திரு ஜான்குமார் அவர்களது சுற்றுலா வெற்றிகரமாக திகழ்ந்திடவும் வாழ்த்துக்களை கூறினார். அப்போது ஒருங்கிணைப்பாளர் அரவிந்தன், புதுவை ரவுண்ட் டேபிள் 70 தலைவர் தேவநாதன், முன்னாள் தலைவர் ஸ்ரீதர், பொருளாளர் பிரவீன், உறுப்பினர்கள் ரோஷன், சுஜய், தயாள் ஆகியோர் உடனிருந்தனர். இன்று புதுவையில் இருந்து புறப்பட்ட வெளிநாட்டவர் தஞ்சாவூர், மதுரை, தூத்துக்குடி, குற்றாலம் மற்றும் கன்னியாகுமரி வழியே பூவாரம் சென்றடைகின்றனர். அதன் அடிப்படையில் கடந்த 31ஆம் தேதி ஆட்டோ பயணத்தினை மேற்கொண்டுள்ள இவர்களது பயணம் வரும் 7ஆம் தேதி பூவாரத்தில் நிறைவடைகின்றது. ஆக மொத்தம் இவர்கள் 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் செய்கின்றனர். புதுவை போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு விழிப்புணர்வு அடங்கிய பிரச்சார வாகனத்தை ஆணையர் கரிகாலன் துவக்கி வைத்தார். புதுவையில் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் இருந்து வரும் பலர் விபத்துகளில் சிக்கி விலைமதிக்கத்தக்க உயிரினை இழக்கின்றனர். மேலும் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகின்றனர். இதனை கருத்தில் கொண்டும் பொதுமக்களிடம் போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் புதுவை அரசு போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு வாரம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று 2வது நாள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் வாகனம் மூலமாக புதுவை மக்கள் நலனுக்காக துவக்கி வைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தினை புதுவை போக்குவரத்து துறை ஆணையர் திரு கரிகாலன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது போக்குவரத்து துறை அதிகாரிகள் வின்சென்ட் ராயர், துணை ஆணையர் சேஷாசலம், முதுநிலை கணக்கு அதிகாரி ரகுநாத் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பலர் உடனிருந்தனர். இந்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தின் போது பல்வேறு போக்குவரத்து விதிமுறை குறித்த விழிப்புணர்வு அடங்கிய வாசகங்கள் நினைவூட்டப்பட்டன. இதுகுறித்து ஆணையர் கரிகாலன் கூறுகையில், விபத்துகளை தடுப்பதற்காக மத்திய மாநில அரசுகளின் உத்தரவின்படி
போக்குவரத்து துறை ஒரு வாரத்திற்கு, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு சாலை விதிகள் பற்றி விழிப்புணர்வு பொதுமக்களை ஏற்படுத்துவதற்காக சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. எழுதப்பட்ட அந்த மைக்கிலே அறிவித்துக் கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அலங்கார ஊர்தி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஊர்தி பாண்டிச்சேரி நகராட்சி, உழவர்கரை நகராட்சி எல்லா பகுதிகளிலும் சென்று அங்காங்கே நிறுத்தப்பட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த வண்டி அங்காங்கே நிறுத்தப்படும். ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சமிதி மற்றும் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக ஸ்ரீ சீரடி சாய்பாபா பிரார்த்தனை மண்டபத்தில் புத்தாண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுவை கிழக்கு கடற்கரை சாலை பொறியியல் கல்லூரி எதிரில் உள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா பிரார்த்தனை மண்டபத்தில் ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சமிதி மற்றும் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக புத்தாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் கிருஷ்ணனாக, அல்லாவாக, இயேசுவாக அனைத்து மதத்தையும் ஒருங்கிணைக்கும் ஆலயமாக திகழும் சாயி ஆலயத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. விழாவில் மக்கள் அனைவரும் அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ சிறப்பு பஜனையுடன் பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் விசேஷ அலங்காரத்தில் சாய்பாபாவுக்கு பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது. விழாவில் சாய் பக்தர்கள் ஏராளமானோர் குடும்ப சமேதரராய் வந்து பாபாவின் பேரருளை பெற்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாய் சேவா சமிதி மற்றும் சேரிட்டபிள் டிரஸ்ட் குழுவினர் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எப்பா நேத்து அச்ச காத்துல நம்ம தோட்டத்துல முருங்கமரம் சாஞ்சி போச்சு. அத அம்மா விட்டு என்ன பண்ண கேட்சி. மரத்தை வீணா தூக்கி போட்டு போறாங்க அம்மா. கீரை ஒடிச்சு தெருவுங்களை எடுத்துக்க சொல்ல. முருங்கை எடுத்து நாடார் கடையில வித்துரு. சரிப்பா. ஏய் அந்த கேளைய விட்டுற போறா. வெட்டி நட்டு வச்சா துளுக்கம். மறுபடி காய் காய்க்க வீணாகிட போறா. சரிப்பா சரிப்பா. சாதாரண முருங்கை மரம் உடைஞ்சாலே அதை வீணாக்கிடாம அந்த கிளையை வெட்டி இன்னொரு மரத்தையே உருவாக்குற நீங்க மனுஷன் செத்துட்டா மட்டும் அவனுடைய கண்ணை மண்ணில் புதைச்சும் நெருப்பில் எரிச்சும் வீணாக்கிறீங்களே. இதை என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் மூலியமா நாங்களும் இந்த அழகான உலகத்தை பார்ப்போம். செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் வரும் 7ஆம் தேதிக்கு பின்னர் வெங்காயத்தின் விலை குறையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் ஆனந்த் சர்மா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வெங்காய விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதனால் தற்பொழுது பாகிஸ்தானில் இருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுகின்றது. அதன்படி இறக்குமதி வெங்காயம் வரும் 7ஆம் தேதி டெல்லி மற்றும் பிற பகுதியை வந்தடையும். அவ்வாறு வந்து சேர்ந்த பின் தொடர் மழையால் வெங்காய விளைச்சல் பாதிக்கப்பட்டு இருப்பு குறைவினால் கிடுகிடுவென உயர்ந்த விலை சற்று குறையும். மேலும் கடுமையான வெங்காய விலை உயர்வால் மத்திய அரசு ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசு வர்த்தக கார்ப்பரேஷன் மூலம் வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதன்படி வெங்காயம் பாகிஸ்தானில் இருந்து வாகா வழியாக லாரிகளில் கொண்டுவரப்படுகிறது. இவ்வாறு கொண்டுவரப்படும் வெங்காயம் 7ஆம் தேதி டெல்லி மற்றும் பிற மாநிலங்களின் மார்க்கெட்டுக்கு வந்து சேரும். இதன்பின் படிப்படியாக விலை குறையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் சூடிய மாலை நேற்று வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கழுத்தில் சூடிய மாலை நேற்று மாலை 4 மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ரயில் மூலம் புதுவை மாநிலம் வில்லியனூர் பெருமாள் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் சாமி அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையுடன் மாடவீதியை சுற்றி வலம் வந்தது. பின்னர் ஐதீக முறைப்படி பெருமாள் முன்பு மாலைகள் வைக்கப்பட்டு பாசுரங்கள் பாடப்பட்டது. பின்னர் அந்த மாலைகள் மூலவரான வரதராஜ பெருமானுக்கு அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பு அலுவலர் திருவரசன் செய்திருந்தார். புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது.
புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு புதுவை வாழ் மக்கள் உற்சாகத்துடன் அதனை கொண்டாடி மகிழ்ந்தனர். காலை முதல் புத்தாண்டு கொண்டாட்டத்தினை தொடர்ந்த மக்கள் மாலையில் புதுவை கடற்கரையில் ஒன்று திரண்டனர். அங்கு கூடிய மக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை மற்றவர்களுக்கு கூறி மகிழ்ச்சி அடைந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு கடற்கரை காந்தி சிலை பகுதியில் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர். இங்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், உள்ளூர் வாசிகள் என ஏராளமானோர் குவிந்ததால் புதுவை கடற்கரை பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆடிப்பாடி புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க போலீசார் பெருமளவில் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.